மூடப்பட்ட 5 எலைட் டாஸ்மாக் மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் ஈரோட்டில் பரபரப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் இருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் 42 டாஸ்மாக் கடைகள் மற்றும் 5 எலைட் டாஸ்மாக் மதுக்கடைகள் அண்மையில் மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஈரோடு காளைமாட்டு சிலை அருகே செயல்பட்டு வந்த எலைட் டாஸ்மாக் மதுக்கடையில் மீண்டும் திறக்கப்பட்டு மது விற்பனை தொடங்கியுள்ளது. இதை அறிந்த மது பிரியர்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களுக்கு விருப்பமான மதுபானங்களை வாங்கி சென்றனர். அதேபோல் பெருந்துறை, பவானி உள்ளிட்ட பகுதிகளில் மூடப்பட்டிருந்த மற்ற 4 எலைட் டாஸ்மாக் கடைகளும் மீண்டும் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. இது பற்றி டாஸ்மாக் அதிகாரிகள் நம் செய்தியாளர்களிடம் சொன்னது, பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் வணிக வளாகங்களில் செயல்பட்டு வந்த இந்த எலைட் கடைகளில் பார் வசதி இல்லை என்பதாலும் மதுபானங்களை வாங்கிச் செல்லும் வசதி மட்டுமே இருப்பதாலும் மீண்டும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மூடப்பட்ட எலைட் டாஸ்மாக் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நம்ம ஒரு சேனல் சபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு தான் நம்ம ஒரு குரலுக்கான பலமே.